லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ ஒன்னும் கவலைப்படாதமா. நாளைக்கு இங்க திருமாறனோட குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருசா ஏதாவது பிரச்சனையை கிளப்பி இந்த குடும்பத்துல கலவரத்தை ஒண்ணு பண்ணிடுமா. நீ சொல்லிட்ட இல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ உண்டு பண்ற கலவரத்துல இந்த குடும்பத்துல என்ன தவிர வேற யாருக்கும் நிம்மதியே இருக்க கூடாது. அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுமா. நான் பாத்துக்கிறேன் கண்ணு. நீ போன வச்சுட்டு நிம்மதியா இரு தங்கம். நாளைக்கு அந்த வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும். இது உன் வேலை தானே? எது? சொல்லு. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீதானே? ஆமா. இந்த விஷயம் சாருமதிக்கு தெரியணும். அதுக்காக தான் விளம்பரம் கொடுத்தியா? ஏன் தப்பா? என்ன எங்க மறைக்கிறீங்க? இந்த விஷயம் சாருமதிக்கு தெரியணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. நான் ஆசைப்பட்டது காரணமே வேற. நானும் என் குழந்தையும் அவ இல்லாமலே சந்தோஷமா தான் இருக்கணும், அவளுக்கு தெரிஞ்சு அவ ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்காக உடனே நான் இந்த விஷயத்த செய்ய சொன்னா? இங்க பார், என்ன கேட்காம இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத, புரியுதா? இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சாருமதி உன் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்க வருவா. அப்போ அவளை உன் அப்பா கிட்ட புடிச்சு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இந்த விளம்பரத்தையே கொடுத்தேன். அதையே உங்க அப்பாவுக்கு புரியல. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத பாப்பா. உன் அப்பா இப்பதான் அப்படி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாரு தெரியுமா? ரொம்ப நல்லவரா, அமைதியானவரா, எல்லாருக்கும் பிடிச்சவரா, ஸ்வீட் பர்சனா இருந்தாரு. என் அப்பா, சுபத்ரா அம்மா, தாத்தா, பாட்டின்னு எல்லார்கிட்டயும் உங்க அப்பா ரொம்ப அன்பாதான் இருப்பாரு. உங்க அப்பா போலீஸ் ஆபீசர் ஆனதே என் அப்பா சொன்னதை கேட்டுதான். என் மருமகன் எப்பவும் போய் சொல்ல மாட்டான். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. அவன் ஒரு போலீஸ்காரனா தான் ஆகணும். சுபத்ரா அம்மா மேல உங்க அப்பா அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தாரு. அவங்களும் இவரை தான் புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. என் அப்பா சுபத்ரா அம்மா விட்டு போனப்போ உன் அப்பா தான் சுபத்ரா அம்மாவுக்கு பெரிய ஆறுதலா இருந்தாரு. வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அழாதீங்க அத்தை. நான் பெருசாயி உங்களை நல்லா பாத்துப்பேன். பாட்டிக்கு பெரிய மகள்னா நீங்க எனக்கு பெரியமா ஆகுறீங்க தானே? அதனால இன்னில இருந்து நான் உங்களை அம்மா மாதிரி பாத்துப்பேன். அப்பெல்லாம் என்கிட்ட கூட உங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. அந்த பழைய திருமாறன நாம எப்ப பார்க்க போறோமோ தெரியல. ஆனா நீ கவலைப்படாத. உங்க அப்பா பேசிக்கா ரொம்ப நல்லவர் தான். சூழ்நிலை தான் அவரை இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் அப்பாவும் பழைய மாதிரி ஸ்வீட் பர்சனா மாறிடுவாரு. சரியா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஹா?
வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆனா உன்னை பெத்த அம்மானா நான் உன் பக்கத்துல இருக்க முடியலையே. நான் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி பாத்தியா? என்ன திருமாறன் கூட ஆதிராவும் நிக்கிறான். ஒருவேளை 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குமோ? சாரு, என்னது அது? என்ன மறைக்கிற? ஒண்ணு இல்ல அகிலா. இல்ல, இப்ப நீ எதையோ மறைச்ச நான் பார்த்தேன். என்னன்னு காட்டு பார்க்கலாம். ஒண்ணு இல்ல சாரு, என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்கு? காட்டுன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்ல அகிலா. ஒண்ணு இல்ல அகிலா. சாரு, குடு. ஏய், ஒண்ணு இல்ல அகிலா. குடுன்னு சொல்றேன். நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போறியா? போகணும்னு ஆசையா தான் இருக்கு. நிறுத்து சாரு. ஏற்கனவே உன் குழந்தை பாசத்தால நம்ம பட்டதெல்லாம் போதாதா? இன்னுமா உனக்கு புத்தி வரல? அகிலா, இப்ப எனக்கு பேப்பர் கிழிச்சு போட்ட? கிழிக்காம அத பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றியா? பேப்பர் உன் கையில இருந்தா உனக்கு அப்படிதான் தோணும். அதான் கிழிச்சேன். பாரு சாரு, உன்னால உன் குழந்தைய மறக்கவே முடியலன்னா சொல்லு. உன்னை நான் இப்பவே கொண்டு போய் திருமாறன் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். அங்க போய் திருமாறன் குழந்தைன்னு சந்தோஷமா வாடு. என்ன போறியா? கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? இது பாரு, நான் கோவத்துல சொல்றேன்னு நினைக்காத. நிஜமாவே சொல்றேன். நீ சரின்னு சொன்னேன்னா இப்பவே உன்னை அங்க கொண்டு போய் வரதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லு, போறியா? உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுமா? வேணா என்ன அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ என்ன பண்ணுவ? நானா உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி ரோட்ல அலைவேன். உன் ஞாபகத்திலேயே இருந்து ஒரு நாள் செத்து போயிடுவேன். இங்க பாரு, நான் ஏதோ எமோஷனல் இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காத. என்னோட மனசுல இருந்து சொல்றேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சாரு. இந்த உலகத்துல நீ மட்டும்தான் எல்லாமே சாரு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட, அடுத்த நிமிஷமே கூட நான் செத்துடுவேன். நீ திருமாறன் கிட்ட போறேன்னு சொல்லு. இந்த நிமிஷமே நான் சாக தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன விடு சாரு. சாரு, விடு. நான் செத்துறேன் சாரு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது சாரு. என்ன விட்டு, நான் செத்துறேன். விடு சாரு. நீ போயிட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அகிலா, ப்ளீஸ். இங்க பாரு சாரு, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ உன் மனசுல இருந்து உன் குழந்தையோட ஞாபகத்தை சுத்தமா அழிக்கணும். இங்க பாரு, உன் குழந்தையோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது சாரு. இங்க பாரு சாரு, நீ உன் குழந்தைய மறக்கணும் சாரு. மறப்பியா சாரு? முடியாதுன்னா நீ உன் கையால என்ன கொன்று. அப்போ குழந்தைய மறக்கிறேன்னு சொல்லு சாரு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்றேன். உண்மையா ட்ரை பண்ணுவீங்க? நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். என்ன தங்க அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா? அதுக்காக தான் அம்மா ரெடி ஆயிட்டு இருக்கேன். அம்மா ரெடி ஆகி முடிச்சிட்டு உங்களையும் அழகா ரெடி பண்றேன்.
ஏய் சாரி சாரி சாரி. கதவை லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இருங்க இருங்க, நான் புடவெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஃபைனல் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். புடவை கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்பவும் நீயே தானே கரெக்ட் பண்ணிக்குவ. இன்னைக்கு என்ன புதுசா என்கிட்ட கேக்குற? இல்ல, இது புது புடவைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த கொசுவத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட முடியுமா? உன் புடவை கொசுவத்தை கரெக்ட் பண்ணதான் நான் கஷ்டப்பட்டு ஏசிபியா இருக்கேனா? பொண்டாட்டி புடவை கொசுவத்தையே சரி பண்றதுக்கெல்லாம் உங்க போலீஸ் பதவியை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவீங்களா? என்ன மனுஷன் நீங்க? சரி சரி, கோச்சுக்காதீங்க. கொசுவத்தை நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாக்கெட் கயிறு மட்டும் கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? எனக்கு முதுகு பக்கம் கை எட்டாது, அதனால தான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். பாத்து. சாரி, புடவை சிக்கி கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. இதே வேலையா போச்சு. சரி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? மகிழ்னி. ஹை, மகிழ்னி, நல்லா இருக்கே. எதனால இந்த பேரை சூஸ் பண்ணீங்க? அதா, இப்ப நானும் என் குழந்தையும் உன் தாத்தா பாட்டி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கோம்ல, அந்த மகிழ்ச்சியோட ஞாபகார்த்தமா தான் மகிழ்னின்னு பேர் சூஸ் பண்ண. அதுக்கு பேசாம அகிலான்னு பேர் வைக்கலாம்ல? என்னது, அகிலாவா? உங்க முன்னாள் பொண்டாட்டி சாருமதியோட பின்னால் காதலன் பெயர் அகிலன் தானே? அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஞாபகார்த்தமா அகிலான்னு பேர் வைக்கலாம்ல? முறைச்சா என்ன அர்த்தம்? நீங்க மட்டும் என்ன வெறுப்பேத்தலாமா? ஆமா தாயே, நான் இப்ப உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ற மூட்ல இல்ல, ஆளை விடு. உங்க அப்பாவுக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு வித்தியாசமே தெரியல. எப்பதான் அவரு தெரிஞ்சுக்க போறாரோ? ஹலோ, என்னம்மா, எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். எங்க இருந்துட்டே கால் பண்றீங்களா? என்ன பண்றது, இந்த வீட்ல எல்லாமே வித்தியாசமா தானே நடக்குது. அம்மாவும் பொண்ணும் கூட ரகசியமா தான் பேசிக்க வேண்டியிருக்கு. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நான் பாப்பாவுக்கு தங்கத்துல ஒரு அருணாக்கொடி வாங்கியிருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் ஃபங்க்ஷன்ல போட்டு விடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதான் இப்பவே என் கையால பாப்பாவுக்கு இந்த அருணாக்கொடியை போட்டு விடலான்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாம பாப்பாவை தோட்டத்து பக்கம் தூக்கிட்டு வரியா? என்ன ஆதிரா, முடியாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாப்பாவை தூக்கிட்டு வரேன். நீங்க தோட்டத்து பக்கம் வாங்க. சரிம்மா. தங்கம், உங்களுக்கு உங்க அம்மா தங்கத்துல அருணாக்கொடி வாங்கி வச்சிருக்காங்களாம். நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாமா? வாங்க போலாம். என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடுகடுன்னு இருந்த, இப்ப திடீர்னு பயங்கர ஹாப்பியான மாதிரி இருக்கு. குழந்தைக்கு பேர் வைக்க போறோம்ல, அந்த சந்தோஷத்துல எனக்கு தலகால புரியல. அதான் மாத்தி மாத்தி ரியாக்ட் பண்றேன்.
அதிரா, மாமா நீங்களா? வேற யாரு நினைச்சமா? அது அது ஒண்ணு இல்ல மாமா. சரி, கொஞ்ச நேரத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. குழந்தைய அலங்காரம் பண்ணாம கொல்ல பக்கமா எங்கம்மா தூக்கிட்டு போற? அது வந்து மாமா, குழந்தைக்கு சுபத்ரா அம்மா தங்கத்துல அருணா கொடி வாங்கி வச்சிருக்காங்களாம். அவங்களதான் உங்க பையன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அதான் யாருக்கும் தெரியாம அம்மா அந்த அருணா கொடிய இப்பவே குழந்தைக்கு போட்டு பார்க்கணும்னு கேட்டாங்க. சரின்னு நான் அவங்கள கொல்ல பக்கமா வாங்கன்னு சொல்லிருக்கேன் மாமா. சுபத்ரா நல்ல விஷயத்த கூட யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சுதான் செய்ய வேண்டியது இருக்குல்ல. சரிம்மா, நீ போய் சுபத்ராவை பாரு. என்ன தங்கம், தங்கத்துக்கு இன்னைக்கு பேர் வைக்க போறாங்களா? பாட்டி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இத பாரு. உங்களுக்காக அருணா கொடி வாங்கிட்டு. எங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்குமா. சீக்கிரம் உங்க கையில குழந்தைக்கு போட்டு விடுங்க. எப்படி இருக்கு என் தங்கத்துக்கு இந்த தங்க அருணா கொடி? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அம்மா, திருமாறனா அகல்யாத்தையும் உங்களை ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதை விடுமா, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. எப்படியோ நல்லபடியா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவ குழந்தைய ரெடி பண்றதை விட்டுட்டு இங்க வந்து ரகசியமா யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா?